இதை வந்து நானே எனக்கு சொல்லிக்கணும். நானே நிறைய செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மைக் பார்த்திங்கன்னா 4500 ஆனால் சுத்தமாக வரத்து கிடையாது. மைக் கட் ஆகிடும், கரண்ட்டு போயிடுச்சு கைஸ். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணக்குள்ளே தான் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜெஸி விலாக்ஸ். நான் தான் உங்கள் ஜெஸி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்ப்ளீட் செட்டப் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண போகிறேன். என்னென்ன நான் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன மைக் யூஸ் பண்ணுறேன், தேவையே இல்லாமல் சில பொருள்லாம் வாங்கி யூஸே இல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த தப்பில் நீங்கள் பண்ணாமல் எப்படி நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் ஒரு பிகினர் லெவலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். நம்ம சேனல் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் காரணம். சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரம் த ஜீரோ நம்ம வந்து 1000 ரீச் பண்ணது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். லவ் ஃப்ரம் ஜெஸி. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம 10K ரீச் பண்ணுவோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ காய்ஸ், வெல்கம் டு த ஸ்டூடியோ. இதுதான் என்னோடய ரூம், ஸ்டூடியோ எல்லாமே இதான். அப்படி இப்படி தான் இருக்கும். நான் ரூம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்க மாட்டேன், அதை கண்டுக்காதீங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது வரைக்குமே ஒரு ட்ரைபாட் இல்லை. நான் வச்சுருக்கேன்ல, இது வந்து ட்ரைபாட் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு லைட் ஸ்டாண்டு, ரிங் லைட்டோட வந்தது. 900 பக்கம் வரும். நான் வந்து இதை ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ரிங் லைட்டு. இந்த ஸ்டாண்டு வந்து இதுவும் ஏதோ ஒரு லைட் ஸ்டாண்டு தான், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து 200 நம்ம ஆன்லைனில் வாங்கினேன். வித் ரிங் லைட் வந்து 500. ஸ்டாண்ட் வந்து ஒரு 700 800 எக்ஸாக்டாக தெரியல. லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து நான் மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரிங் லைட் தான். ஸோ சேரு, இது வந்து என்னோடய பிசி. இதுதான் வந்து பேக்ரவுண்டுக்கு வச்சுருக்கேன். இது வந்து யூடியூப் வீடியோ ஆக்சுவலாக. இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்ரவுண்டில் போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4Kல டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டில் போட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வீடியோ வந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிசி பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 6600G ப்ராசஸரு. நான் பில் பண்ணது ஒரு 1 இயர் முன்னாடி வந்து பில் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 32,000 வந்துச்சு இதுவோட, மானிட்டரோட. ஸோ கேமிங் கீபோர்ட், மவுஸு, ஆன்டி தான் ஏதோ பேர் வரும், எக்ஸாக்டாக தெரியல. வீடியோ எடுக்க மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா iPhone 11. என்கிட்ட ஒரு கை தான் இருக்குது. ஸோ இதான் iPhone 11 தான். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லையும் iPhone 11 தான் எடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் எல்லாமே இதில் தான் ஷூட் பண்ணுவேன். இப்போ ஷூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐக்யூவில் ஏதோ ஒரு மாடல், எக்ஸாக்டாக மாடல் நேம் தெரியல, 18,000 நினைக்கிறேன் வாங்கினேன். இந்த சேனலுக்காக தான் வாங்கினேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஜிடெக்கோட இது ஆடியோவுக்கு பார்த்திங்கன்னா டிஜிடெக்கோட மைக்கு, மட்டமான மைக்கு. சீரியஸ்லி கிட்டத்தட்ட ஒரு 4500 பக்கம் வரும். ஆனால் எதுக்கு வாங்கினேன், ஏன் வாங்கினேன்னே தெரியல. சுத்தமாக சார்ஜ் நிற்காது, அப்பப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். நான் நிறையா வீடியோஸில் இதால் அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல மைக் வாங்கணும் சீரியஸ்லி. ஸோ இதாங்க இஸ் மோஸ்ட்லி செட்டப். ஸோ அப்படியே பிசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது என்னோடய குட்டி டாய் கலெக்ஷன். எல்லாமே வந்து ஓவரால் ஒன்று கொடுத்தது. அந்த ஃப்ளாஷ் வந்து சஞ்சய் கொடுத்தது. இந்த பேட்மேன் வந்து ஆகான்ஷா கொடுத்தது. இந்த ஸ்பைடர்மேன் நானாக வாங்கினது. அந்த பின்னாடி இருக்கல பொம்மை, அது வந்து என்னோடய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது. இந்த ராட்டடூய் வந்து ஏதோ ரேண்டமாக யாரோ கொடுத்தாங்க. அந்த கருப்பு பேட்மேன் வந்து கருப்பு ஸ்பைடர்மேன் வந்து நான் வாங்கினது. ஸோ அவ்வளோதான் என்னோடய செட்டப். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பக்கம் வந்தீங்கன்னா நான் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நான் தான் அது இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால என்ன ஆச்சுன்னா, எதுலையாவது கால் வச்சோன்னா ஏதாவது ஒன்று பிடிக்கும். இப்போ ரிங் லைட்டில் கால் வச்சோம், அந்த ஒயர் பிடிங்கிச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 4-5 சாஃப்ட்வேர் இருக்குது, நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. நான் மெயினாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்கட்டு. ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து கேப்கட்டில் எடிட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வந்து கேப்கட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். கேப்கட் வந்து சீரியஸ்லி நல்லாயிருக்கும். பழைய கேப்கட், இப்போ இருக்க கேப்கட் கிடையாது. ஆடியோவை எடிட் பண்ணுறதுக்கு கூட அவன் காசு கேட்குறான். ஸோ பழைய கேப்கட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அப்டேட் பண்ணல, அதே கேப்கட் தான். நல்லா தான் இருக்குது. ஸோ மெயின் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ், இப்போ ஷூட் பண்ணுற லாங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, அடோல் ப்ரீமியர் ப்ரோ. அதுக்கு அடுத்தது எதாவது மோஷன் கிராஃபிக்ஸு
வீடியோ இன்ட்ரோ இது மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணோன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. வீடியோ எடிட்டிங்னா நான் மிஞ்சி போனால் ஒரு 1 வீக்கில் நீங்கள் கற்றுக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், நானும் எனக்கு தெரிஞ்சதை வீடியோவாக போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும்ல, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மைக் தான் வேணும், இந்த ஃபோன் தான் வேணும், அதெல்லாம் தேவையில்லை. சீரியஸ்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுலேருந்து காசு வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன மேபி பண்ணலாம். இதை வந்து நானே எனக்கு சொல்லிக்கணும். நானே நிறைய செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மைக் பார்த்திங்கன்னா 4500 ஆனால் சுத்தமாக வரத்து கிடையாது. இன்றைக்கி ஏதோ இந்த நீல லைட்டு எப்பயுமே எரிஞ்சிக்கினே இருக்குதான்னு பார்த்துக்கினே இருப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைக் கட் ஆகிடும். கரண்ட்டு போயிடுச்சு கைஸ். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணக்குள்ளே தான் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ என்கிட்ட இந்த ஸ்டோரி சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது வந்து கீழே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து சொல்லுங்கள், நான் வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். மணி என்னன்னே தெரியல, கரண்ட்டு போயிடுச்சு, எப்போ வரும்னு தெரியல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ். உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேட்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரி வீடியோ வரும். இது வந்து இந்த டிஜிடெக் மைக் மேலே சத்தியம், எப்பயோ எப்படின்னு இழுத்துட்ருக்கு. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் கீழே லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக வந்து 10K அடிக்கலாம். பை கைஸ், see you in the next video. Okay guys, bye, see you in the next video. Love you all. Love from Jesse.